Hi guys, I hope everyone is doing good. Today I'm coming up with a 8 set of vocabulary. Kindly watch the video until the end because I have given some examples for you. Now we shall start with the first one, leisure, ஓய்வு நேரம். Second one, liberty, liberty, சுதந்திரம். Third one, blur, blur, மங்கலான. Fourth one, misty, misty, தெளிவற்ற மூடுபனி சார்ந்த. Fifth one, mysterious, mysterious, மர்மமான விளங்காத. Sixth one, robbery, theft, கொள்ளை. Seventh one, dazzling, திகைப்பூட்டும். Evidence, evidence, ஆதாரம். Ninth one, culprit, குற்றவாளி. Tenth one, vengeance, vengeance, பழிவாங்குதல். Now we shall start with example sentences. First one, leisure. Leisure means ஓய்வு நேரம். Afternoon 3 to 4 p.m. is my leisure time. So you can come and ask your doubts at that time. ஸோ மதியத்தில் 3 to 4 p.m. வந்து என்னோட ஓய்வு நேரம். அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். செகண்ட் ஒன், லிபர்ட்டி, லிபர்ட்டி, சுதந்திரம். எக்ஸாம்பிள், choosing whatever I want is my liberty. Please don't interfere with it. எனக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணுறது, அதை வந்து தேர்ந்தெடுக்கிறது என்னோட சுதந்திரம். அதை வந்து நீங்கள் தலையிடாதீங்க. Third one, blur. Blur means மங்கலான. First example, the picture was blurred. அதாவது அந்த படம் வந்து மங்கலாகி இருந்தது. Second one, I couldn't find you in this blurred picture. என்னால் வந்து இந்த மங்கலான பிக்சரில் உங்களை கண்டுபிடிக்க முடியலை. Third one, misty. Misty-na மங்கலான. Example, today early morning the road was very misty and it was very difficult to drive a car. இன்னைக்கு வந்து early morning வந்துட்டு ரோட் வந்து ரொம்பவே வந்து பனி படர்ந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது. Fifth one, mysterious, மர்மமான. Example, practically proving the existence of ghost is not possible for everyone. So still it's a mysterious one for so many people. நடைமுறையில் கோஸ்டோட எக்ஸிஸ்டன்ஸ், அதனோட கோஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. அதுவும் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. ஸோ அதனால இன்னுமே அது வந்துட்டு நிறைய மக்களுக்கு வந்துட்டு ஒரு மர்மமான ஒன்றாக தான் இருக்கு. Sixth one, robbery. Robbery-na திருட்டு. Example, nowadays a new type of robbery occurs technically with the people's bank account by sending OTP to their mobile. ஸோ இப்போல்லாம் புது விதமான ராபரி நடக்குது. எக்ஸாம்பிள், மக்களோட மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ஓடிபி அனுப்பி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணி தெஃப்ட் பண்ணக்கூடிய ராபரிஸ் வந்து நடக்கிறது. செவன்த் ஒன், dazzling. dazzling அப்படின்னாவே திகைப்பூட்டும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், யூ கைஸ் டிட் அ dazzling பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் எல்லாருமே ஒரு திகைப்பூட்டும் பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருக்கீங்க. எய்த் ஒன், எவிடன்ஸ். எவிடன்ஸ்னா ஆதாரம். எக்ஸாம்பிள், it's a completely fabricated evidence, so please do cross check. இது வந்து முற்றிலுமே இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஆதாரம். இட்டுக்கட்டப்பட்ட அப்படின்னா என்னன்னா பொய்யா அவங்களே உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளீஸ் do cross check அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு குறுக்கு விசாரணை வந்து பண்ணுங்க. Ninth one, culprit. Culpritனா குற்றவாளி. Example, the person who stands beside you is the culprit. உங்களுக்கு பக்கத்தில் யார் நிற்கிறாங்களோ அவன் தான் வந்து குற்றவாளி. Tenth one, vengeance. Vengeance-na பழி வாங்குறது. Example, his vengeance attitude will surely spoil his future. Kindly advise him. அவனோட இந்த பழி வாங்கக்கூடிய ஒரு குணம் வந்து அவனோட ஃபியூச்சரை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணும். தயவு செஞ்சு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. That's it guys. Keep on your eyes for the next set of vocabulary. If you like my video, kindly thumbs up and subscribe to my channel for more videos. Thank you.